வணக்கம். இன்றைக்கு மனித குலத்திற வரலாறு சம்பந்தமாகவும் அதில் நமக்கு ஏற்படுற சுவாச பிரச்சனைகள் ஏன் உருவாகினதுங்கிறது சம்மந்தமாகவும் கதைக்க போகிறோம். சரி, சுவாச பிரச்சனை உருவாகிறதுக்கு காரணம் நம்மளோட உடம்புக்குள் நம்மளோட தலைக்குள்ளே இருக்குது சின்ன சின்ன காற்று இடைவெளிகள் இருக்குது. அந்த காற்று இடைவெளிகள் சின்ன இருக்கிறதுனால நமக்கு ஒரு சளி, அதாவது சளிங்கிறது ஒரு மெக்கானிசம், அது சொல்கிறேன். அது உடம்போட பாதுகாப்புக்காக சுரக்கப்படுற ஒரு விஷயம், அதை பற்றி கதைக்கிறேன். அப்போ நமக்கு அந்த இடம் சின்னனாக இருக்கிறதுனாலையும் அதே நேரம் நம்மளோட முகம் சின்னனாக போய் தலையிற சைஸ் சின்னனாக போனதுனாலையும் தான் அந்த நாசி சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள்ங்கிறது நமக்கு உருவாகிருக்கு. அது ஒரு வரலாறு. அதை என்ன மாதிரி சரி செய்யலாமுங்கிற மாதிரியான விஷயத்தையும் ஓரளவு நீங்கள் சாதாரணமான உங்களோட வாழ்க்கை நடைமுறையில் இதுகளை என்ன மாதிரி கொண்டு போகலாமுங்கிறதையும் அதில் வரலாறையும் பற்றி கதைக்க போகிறோம். சரி, முதலாவது அதில் வரலாறை பார்ப்போம். மனிதன் குரங்கிலிருந்து மனிதனாக வந்தான்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது குரங்கிலிருந்து உடனடியாக மனிதன் பிறந்து வரையில் குறிப்பிட்ட வகையான குரங்கு, அதாவது சிம்பன்சி மாதிரியான அந்த மாதிரி ஒரு குரங்கு வகையாக இருந்து அந்த குரங்கு வகையிலிருந்து ஒரு காலத்துக்கு காலம் தனக்கு தேவையான இயல்புகளை, தனக்கு தேவையான வேலைகளை செய்யும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி அந்த மனிதன் உடலுங்கிறது மாறி 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 வந்து கடைசியாக இப்போ இருக்கிற கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இருக்கிற மனிதனுங்கிற கட்டத்துக்கும் இதுக்கு முன்னுக்கு இருந்த மனிதனுங்கிற கட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பற்றியும் நாம் கதைப்போம். சரி, அப்போ என்னென்று குரங்காக இருந்துட்டு மனுஷனாக வந்தவன் என்றால், மனுஷன் அந்த குரங்கு என்றது நாலு கால் இருக்கும். 4 காலில் மேலே உள்ள முன்னுக்குள்ள 2 காலும் நீளமாக வளர வலிக்கிடுது. ஏன்னு சொன்னால் இவனுக்கு கொஞ்சம் எலும்பி சூழல் அவதானிக்கிறதுக்காக கொஞ்சம் எலும்பி பார்க்குறதுக்குரிய மாதிரி ஒரு தேவை இருந்தது. அப்போ கொஞ்சம் எலும்பி பார்க்க வலிக்கிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனோட கை நீளமாக வலிக்கிட்டுது. கையை ஊண்டிக்கண்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க, சிம்பன்சியெல்லாம் நிலத்தில் கையை வச்சுக்கண்டு ஒரு அளவு நிமிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த குனிஞ்சாலும் இந்த முதுகுத்தண்டு நேர இருக்காமல், ஆடு மாடுகள் மாதிரி நேர இருக்காமல் கொஞ்சம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். இடுப்பிலேருந்து தலை வரைக்கும் கொஞ்சம் நிமிந்த மாதிரி இருக்கும் அந்த முதுகுத்தண்டு. சரி, அப்படி மெதுவாக வளர்ந்து அப்படி மெதுவாக அந்த தேவைக்காக அதில் உடல் அமைப்பு மாறுது. இப்போ அது ஒரு குரங்கு, அதுக்கு பிறகு அதில் புல்ல இப்படி வந்து ஒரு 50-100 தலைமுறையில் இப்படியான ஒரு மாற்றம் கொண்டு வருது. அதுக்கு பிறகு அப்போவே என்ன செய்யுதுன்னு சொன்னால், அது பின்னுக்குள்ள கால் 2ஐயும் வச்சுக்கொண்டு முன்னுக்குள்ள கால், அதாவது நான் குரங்குண்டு கதைக்க அதையும் கால் 2 தான் கதைக்கணும், அதனால சொல்கிறேன். அப்போ முன்னுக்குள்ள கால் 2ஐயும் தூக்கி அதை நிமித்தி பின்னுக்குள்ள காலில் மட்டுமே எலும்பி நின்று பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்கில், ஒரு திறன் ஒன்றும் மனுஷனுக்கு உருவாகுது, அந்த குரங்குக்கு உருவாகி வருது. சரி, இப்படி உருவாகி வந்து இப்படி மெதுவாக வரும்போது அந்த குரங்குக்கு ஏற்கனவே வால் இல்லாத குரங்கு தான் அது. அப்போ அதுக்கு பிறகு அது நிமிந்து நடக்க வலிக்கிறது. அதுக்கு பிறகு அது கொஞ்சம் கூட்டம் சேரக்கூடிய மாதிரி, அதாவது ஓரளவு கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு இயல்பு வருது. கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடுறது அப்படியான விஷயங்களை செய்ய வலிக்கிடுது. அதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்ததுன்னு சொன்னால் இலகுலைகளையும், அதாவது தாவர உண்ணியாக தான் இருந்தது. பிறகு கூட்டமாக சேர்ந்து வேட்டையாடுறதுக்குரிய இயல்புகள் வருகிறது. அப்போ அந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அப்போ கிட்டத்தட்ட மனுஷன் என்ற கட்டத்துக்கு வந்துட்டு, அப்போ அந்த நேரம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த இறைச்சி, பெரிய இந்த தேங்காய் மாதிரியான பொருட்களை எல்லாம் சாப்பிடணும்னு சொன்னால் அதை கடித்து அதில் உள்ள மேலால் உள்ள பொச்சு மட்டையை உரித்து எடுத்து போட்டு தான் அந்த தேங்காயை சாப்பிடணும். சில வகையான காய்கள், சில வகையான விதைகளை உடைச்சி சாப்பிட்றதுக்கு அப்படி. அப்போ நம்ம வாயை தான் பயன்படுத்தப்பட்டு இருந்தது, வாய் தான் அதுக்கு பயன்பட்டு. அப்போ வாயில் எப்படி இருக்கும்னு சொன்னால், வாய் பெருசாக இருந்தது, நல்ல பெருசாக ஆவண்டு திறக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை நல்ல வாயும் இந்த முகம் கொஞ்சம் நீளமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, குரங்களுக்கு கொஞ்சம் முகம் கூராக இருக்கும். அப்போ அப்படி கூராக இருந்தது. அப்போ வாயை திறக்கும்போது கணக்கு ஏரியாவுக்கு திறக்கக்கூடிய மாதிரி இருக்கும், திறந்து அதை கடித்து சாப்பிடக்கூடிய மாதிரி, இறைச்சியை போட்டு பிச்சு எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதுனால அந்த முகம் பெருசாக இருந்தது. இந்த தாடை பெருசாக இருந்தது, கீழ் தாடையும் மேல் தாடையும். அப்போ மேல் தாடைக்குள்ளே இந்த மண்டை இந்த ஏரியாலாம் பெருசாக இருந்தது. சரி, அப்படி பெருசாக இருக்கும்போது அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய காற்றிடவழிகளும் பெருசாக இருந்தது. அப்போ ஒரு தூசி வந்து நம்மளோட மூக்குக்குள்ளே போனாலும், மூக்குக்குள்ளே போகும்போது அந்த காற்றிடவழிகளுக்குள்ளால் போய் மூக்குக்குள்ளே போகக்குள்ளே எல்லா காற்றிடவழிகளுக்கும் இந்த காற்றிடவழிகளுக்குள்ள காற்று போய் அப்படி போய்த்தான் சுவாசப்பைக்கு போகும். சரியா?
ரைட். இதில் கொஞ்சம் விஷயம் இருக்குது. இதை பற்றி கதைக்க போனால் சயின்ஸ் கிளாஸாக போயிடும். அதனால் கணக்கு கதைக்கல. ரைட். அப்போ அந்த மூக்குக்குள்ளால் போய் காற்று உள்ள சுவாசப்பைக்கு போகும். இந்த நேரத்தில் போகிற தூசிகள் ஏதாவது அந்த நேசல் கவட்டி என்று சொல்லப்படுற அந்த சைனஸுக்குள்ளே தூசிகள் ஏதாவது போனால் அந்த தூசிகளை இல்லாமக்கிற அந்த தூசிகளை வெளியேற்றுறதுக்காக ஒரு சளி மாதிரியான ஒரு திரவத்தை சுரந்து விட்டு அந்த தூசி அந்த சளியோடு சேர்ந்து அப்படியே மெதுவாக இறங்கி இப்படியே வந்து தொண்டைக்குள்ளே இறங்கும். தொண்டைக்குள்ளே இறங்கினா ஒன்று தொண்டையில் சளி என்று நாம் துப்புவோம். நமக்கு தெரியாமலே பெரும்பாலும் சளி நம்ம விழுங்கப்பட்டு போயிடும். சரி, அது பிரச்சனையான விஷயம் இல்லை. அப்போ மனுஷன் வளர்ந்து எவால்வ் ஆகி வரும்போது, மனுஷனுக்கு தேவைகள் குறைஞ்சி வரும்போது, இந்த வாயை பயன்படுத்த வேண்டிய தேவை குறைவாக வரும்போது, எப்போ குறைவாக வருதுன்னு சொன்னால் நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு இந்த இறைச்சி மாதிரியான பொருட்களை எல்லாம் சுட்டு சாப்பிட்றான். சுட்டு சாப்பிடும்போது அந்த இறைச்சியை பிரித்து எடுக்கிறதுக்கு, அந்த எலும்புலேருந்து இறைச்சியை பிரித்து எடுக்கிறதுக்கு பெரிய அளவில் கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், பச்சை இறைச்சியும் அவிச்ச இறைச்சியும் லேசாக பிஞ்சு வரும், அந்த எலும்புலேருந்து விடுபட்டு வரும். அப்போ அவனுக்குரிய தேவை குறைஞ்சி கொண்டு போகும்போது இந்த நீளமாக இருந்த முகம் வாய்ப்பகுதி அப்படியே கட்டையாக போய் சின்னனாக வருது. சரி, அப்போ மூக்கும் எப்படி இருந்தேன்னு சொன்னால் இப்படி முன்னுக்கு தான், நீங்கள் குரங்களில் பார்த்துருப்பீங்க, சிம்பன்சியில் பார்த்துருப்பீங்க, 2 ஓட்டை நேராக முன்னுக்கு தான் இருக்குது. இப்போ நமக்கு கொஞ்சம் கீழே பார்த்த மாதிரி முன்னுக்கு இருக்கும்போது அந்த சுவாசிக்கிற காற்று நேரையே அப்படி போய் உள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் வளைவு கூடிட்டு இங்கேருந்து இப்படி வந்து பிறகு பின்னுக்கு போய் இப்படி வளைஞ்சு இப்படி போக வேண்டியிருக்கும். அப்போ இதனாலேயும் சுவாச பிரச்சனைகள்ங்கிறது மனுஷன்ட இவால்வால், அதாவது மனுஷன்ட கூர்ப்பால், மனுஷன் டெவலப் ஆகி வந்ததுனால, அவனோட விருத்தியால், அவனோட அபிவிருத்திகளால் தான் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த சுவாச பிரச்சனைகள்ங்கிறது வருகுது. ஆதிகால மனுஷனோட ஒப்பிட்டு பார்த்தா இப்போ உள்ள எல்லா மனுஷருக்குமே அந்த சுவாசம்ங்கிறது கொஞ்சம் பிரச்சனையான விஷயமாக தான் இருக்குது. இது உண்மை, இது விஞ்ஞான ரீதியான உண்மை. சரி, இதில் இன்னும் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், முகம் சின்னனாக போகும்போது அந்த நேசல் கவிட்டி என்று சொல்கிற அந்த மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று, அந்த மண்டைன்னு நான் சொல்கிறது தலை, இந்த 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 ஏரியா ஃபுல்லாக சொல்கிறேன். இவ்வளவு இந்த வாய்க்கு கீழே இருக்கக்கூடிய தாடைண்டு மேலே உள்ளது தலையண்டு சொல்கிறேன். ரைட். இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நேசல் கவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஏரியாவுக்குள்ளே அந்த காற்றிடவழிகள் சின்னனாக போகுது. ஏன்னு சொன்னால் முகத்துக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இந்த 2 கண்ணும் இருக்குது. கண் இருக்கிறதுக்கு அந்த உள்ளுக்கு இடம் வேணும். அதே மாதிரி மூக்கால் சுவாசிக்கிறதுக்குரிய அந்த சுவாசம் போகிறதுக்குரிய இடத்துக்கு ஒரு இடம் வேணும். மூளை எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவுங்கிறதுனால மூளைக்குரிய இடம் வேணும். இந்த காதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களுக்குரிய இடம் வேணும். வாய்க்குரிய இடம் வேணும். இவ்வளவு இடம் வரையக்குள்ளே மிச்ச இடத்துக்குள்ளே தான் அந்த காற்றிடவழிங்கிறது வரலாம். அப்போ காற்றிடவழிக்கு தேவையான இடம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் குறைஞ்சி போய்கின்னு இருக்குது, குறைஞ்சி போகுது. இன்னும் பிரச்சனை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, முகம் ஆக சின்னனாக இருக்கக்கூடிய ஆக்களுக்கு சுவாச பிரச்சனை கூடுதலாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமான நம்மளை விட, சாதாரணமான ஓரளவு கணக்கான முகம் இருக்கிற ஆக்களை விட அவங்களுக்கு இன்னும் சின்ன தலையாக இருக்கிறால அவங்கள அந்த காற்றிட வழிகள் இன்னும் குறைஞ்சி போயிடும். அப்போ சின்னனா ஒரு தூசி வந்து ஒரு கொஞ்சம் சளி வந்தோடனே என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த காற்றிட வழி நிறைஞ்சிடும். காற்றிட வழி நிறைஞ்ச உடனே அது ஒரு ப்ரெஷர் உண்டு, அதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தால் தலையடி வாரது, கண் குத்துறது, அதே மாதிரி காது பக்கமாக அது ப்ரெஷரை கொடுத்தா காது குத்துறது, மற்றது மூச்செடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறது, சளி அடைக்கிறது, வீசிங்னு சொல்கிற அந்த ஆஸ்மா, வீசிங், தொய்வு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது இந்த முகம் சின்னனாக இருக்கிற ஆட்களுக்கு கூடுதலாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கொள்ளலாம். சரி, இதுதான் நம்மளோட வரலாறால் என்ன நடக்கிறது, நம்மளோட ஆதி காலத்திலேருந்து வந்ததின்படி நம்மளோட கூர்ப்பால், நம்மளோட மனித இனத்தின் தனிப்பட்ட டெவலப்மெண்டால், அதாவது விருத்தி அடைஞ்சு வந்ததன் காரணமாக ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. சரியா? ரைட். இதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், சுவாசிக்கிறது சில ஆட்களுக்கு சுவாசிக்கிறது மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுறது 4 செகண்டில் செய்திருவாங்க. ஆனால் சாதாரணமாக எப்படி இருக்கணும்னு சொன்னால், மூச்சு உள்ளே எடுக்கிறதுக்கு ஒரு 4 செகண்ட், திரும்ப மூச்சை உள்ளுக்கு ஒரு 4 செகண்ட் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஒரு 4 செகண்ட் மூச்சை வெளியே விடணும். அதாவது மூச்சை ஸ்லோவாக இழுத்து ஸ்லோவாக விடணும். நமக்கு சாதாரணமாகவே அந்த ப்ரோசஸ் ஓரளவு சராசரியான மனுஷனுக்கு அந்த ப்ரோசஸ் கிட்டத்தட்ட 2-3 செகண்ட் என்ற அளவில் குறைஞ்சாலும் ஒரு 10 செகண்ட் பிடிக்கும் உள்ளுக்க மூச்சு போய் வெளியே வர்றதுக்கு. அது நமக்கு தெரியாமலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு சம்பவம் இல்லை, ஒரு விஷயம். சரி, அப்போ இப்படி நடக்கிறதுனால என்ன நடக்கும்னு சொன்னால், அந்த மூச்சு போகிறது வாரதில் உள்ள பிரச்சனை பெரிய அளவில் கோளாறாக இருக்காது. ஆனால் இந்த சின்ன முகம் சின்ன மூக்கு உள்ள ஆட்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னால், அவங்க மூச்சு வேகமாக இழுத்து விடுவாங்க. சில ஆட்கள் சாதாரணமாகவே வேறு ஆட்கள் சராசரியான மனுஷரும் என்ன செய்வாங்கன்னு மூச்சை வேகமாக இழுத்து விடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 10 செகண்ட் மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு, அதாவது மூச்சை இழுத்து உள்ளுக்கு அடக்கி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு இயலாது. சரியா?
சாதாரணமாக ஒரு மனுஷனால் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் மூச்சை அடக்கி வைக்கலாம் ஓரளவு. இல்லாட்டியே ஒரு ஆவரேஜான்னு சொன்னால் சராசரியாக ஒரு நிமிஷம் வரைக்கும் மூச்சை அடக்கி வைக்கலாம். நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பொறுத்து மூச்சை அடக்கி வச்சுருந்தோம். சில ஆட்களுக்கு 20 செகண்டுக்கெல்லாம் அடக்கி வச்சிருக்கு இயலாது. பாட்டு படிக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த நேசல் சம்மந்தமான, அதாவது இந்த மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் வாரது குறைவேன்னு சொன்னால் அவங்க மூச்சை கூடுதலாக உள்ளே இழுத்து அடக்கி வச்சுருப்பாங்க, வெளியே விடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வாரது குறைவு. அப்போ நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், மூச்சை இழுக்கும்போது மெதுவாக மூச்சை இழுத்து கொஞ்சம் நேரம் அடக்கி வச்சுட்டு திரும்ப மெதுவாக மூச்சை வெளியே விடலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு செய்து காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிக்குள்ளே சுண்டுவேன், மூச்சை அடக்கிற நேரம் ஒருக்கா சுண்டுவேன், ரிலீஸ் பண்ணிக்குள்ளே ஒருக்கா சுண்டுவேன், முடிஞ்சதுக்கு பிறகு ஒருக்கா சுண்டுவேன். சரியா? இப்படி மூச்சை இழுத்து ஒரு 4-5 செகண்ட் உள்ளே கொண்டு போயிட்டு உள்ளே இழுக்கிறது 4-5 செகண்டாகவும், உள்ளுக்கு ஹோல்ட் பண்ணி அடக்கி வச்சுக்கிற ஒரு 4-5 செகண்டாகவும், திரும்பி விடுறது ஒரு 4-5 செகண்டாகவும் இருந்தால் நம்மளோட சுவாசப்பை டெவலப் ஆகும், சுவாசப்பை பெருசாக வரும். சுவாசப்பை பெருசாக வந்தால் நாம் இழுக்கக்கூடிய மூச்சு அளவு கூட போகும். கூட மூச்சு போனால் நமக்கு எடுக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு கூட கிடைக்கும். ஆக்சிஜன் அளவு கூட கிடைச்சா நம்மளோட உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளோட உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குறதுக்கு ஆக்சிஜன் வேணும். உடம்பில் உள்ள குளுக்கோஸும் காற்றுலேருந்து போகிற ஆக்சிஜனும் சேர்ந்து தான் நம்மளோட உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. இப்போ மூச்சுங்கிறது எவ்வளோ முக்கியமெண்டா, மூச்சு இல்லாட்டி நாம இல்லை, அந்தளவுக்கு முக்கியம். அப்போ மூச்சு எவ்வளவு குறைவாக எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கையிற திறனும் குறைவாக இருக்கும். அதனால் ஒரு நாளில் ஒரு 10 தரமோ 15 தரமோ உங்களுக்கு டைம் கிடைக்கிற நேரம், ஞாபகம் இருக்கிற நேரம், டைம் அதுக்கெல்லாம் டைம் கிடைக்கணுமெண்டு இல்லை. ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைச்சா 10 தரம் இதே மாதிரி செய்திடலாம். இப்போ டைம் கிடைக்கணுமெண்டு இல்லை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற நேரத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 2 தரமோ 3 தரமோ 4 தரமோ அப்படி செய்யுங்க. அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளில் உங்களுக்கு பழகிடும். பழகினது பிறகு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட மூச்சு மெதுவாக எடுத்து மெதுவாக விடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கதைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எனக்கு களைக்கும், அதனால் என்னால் மெதுவாக இழுத்து மெதுவாக விடையலாது. நான் கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வரைக்கும் என் மூச்சை ஹோல்ட் பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு செய்வேன். அந்த நேரம் அப்படி வீடியோ காய்ச்சிட்டு எல்லாம் செய்ய இயலாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படி செய்யலாம். உங்களுக்கு எவ்வளவு நேரம் உங்களோட மூச்சை இழுத்து ஹோல்ட் பண்ணி வெளியே விடையலுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆகிக்கின்றிருப்பீங்க. உங்களோட வாழ்க்கை காலம்ங்கிறது கூடிக்கின்றிருக்கும். ஏன்னா உங்களோட உங்களோட ஒவ்வொரு கலமும் டேமேஜ் ஆக, அது இறக்க புதுசாக கலங்கள் வந்துகிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கலம் உங்களோட வாழ்க்கை முழுக்க 10 தரம் 60 வருஷத்துக்கு 10 தரம் தான் ரீப்ளேஸ் ஆகியிருக்குண்டா அதுக்கு இருக்கக்கூடிய பவரும் 15 தரம் செத்து திரும்ப ரீப்ளேஸ் ஆகி வந்துட்டேன்டா அதுக்குரிய இருக்கக்கூடிய பவரும் பார்க்கும்போது குறைஞ்சிருக்கும். அப்போ கூட திரும்ப கூட தடவை உங்களோட களம் பிரிஞ்சு வரும்போது உங்களோட களத்துக்குரிய சக்தி குறைஞ்சிக்கிட்டு போகும். வயதாகிறதுங்கிற ஒரு விஷயம் கூடுதலாக உங்களுக்கு கெதியாகவே சின்ன வயசுலேயே வயதாகிறங்கிற கட்டம் வந்துடும். அப்போ மூச்சை நல்லா இழுத்து நல்லா வெளியே விடுறதுனால உங்களோட கலங்களை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கொள்ளலாம். அதுக்கு தேவையான சக்தியை கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கை காலமும் கூடும். அதோடு நீங்களும் ஒரு உற்சாகமான ஆளாக இருக்கலாம். சரி, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம்ங்கிறதுனால இதை பற்றி நான் கதைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான இந்த மாதிரியான விஷயம் கதைச்சி கொண்டிருப்பேன். இப்படி சயின்ஸ் சம்மந்தமானது, உடல் சம்மந்தமானது மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயங்களை பற்றி நான் கதைப்பேன். எனக்கு என்னால் சமூகத்துக்கு என்ன செய்ய இயலும்ங்கிறது நான் யோசித்ததில் எனக்கு செய்ய இயலுமென்ற நிலைமை இருந்தது. அதனால் இதை செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் சப்போர்ட் பண்ண விருப்பமெண்டா அல்லது உங்களுக்கும் இந்த விஷயங்களை கேட்க விருப்பமெண்டா நான் கதைக்கிறது ஒரு 10 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தொடர்ந்து அதை பார்க்கக்கூடிய மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணுமென்ற அவசியம் இல்லாமல் இல்லை. நன்றி, வணக்கம்.